அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 995 1004 வரை மொத்தம் 10 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை, பொருள்நிலை காண்கன புகன்ற மெய்ச்சிவமே. அருள் வடிவு அதுவே அழியா தனி வடிவு, அருள் பெற முயலுக என்று அருளிய சிவமே. அருளே நம்மியல், அருளே நம் உரு, அருளே நம் வடிவாம் என்ற சிவமே. அருளே நம் அடி, அருளே நம் முடி, அருளே நம் நடுவாம் என்ற சிவமே. அருளே நம் அறிவு, அருளே நம் மனம், அருளே நம் குணமாம் என்ற சிவமே. இதுதான் இந்த 10 வரிகள். முதல் 2 வரிகளில் அருள் நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை, பொருள்நிலை காண்கன புகன்ற மெய்ச்சிவமே. அருள்நிலை எதுவோ அது ஒன்றுதான் அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடியது. அருள்நிலை பெற்றுவிட்டால் அனைத்தையும் பெற்றதாகும். சிவமாகிய பொருள்நிலையும் அந்த அருள்நிலையே. அருள்நிலையிலேயே சிவமாகிய பொருள்நிலை காண்க என்று எனக்கு கூறிய உண்மை சிவமே. இதுக்கு வள்ளல் பெருமான் சான்றா திருவருட்பாலை எப்படி பாடுறாங்கன்னா, சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி அப்படின்னு பாடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பாடல் வரியில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் பெருக, மற்றெல்லாம் மருள் நெறி என நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன். இருள் நெறி மாயை வினைகளால் கலக்கம் எய்தியது என் செய்வேன் எந்தாய், தெருநிலை இன்றி கலங்கினேன் எனினும் சிறுநெறி பிடித்தது ஒன்றில்லையே அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் பெருக அப்படின்னே சொல்கிறாங்க. சரி, அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? சிவமே பொருள் என்று இன்னொரு இடத்துல சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன்னு கூட ஒரு பாடலில் பாடுறாங்க. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? அருள்நிலை ஒன்று தான் அனைத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த நிலை. அதுதான் ஒரு நல்ல உயர்ந்த நிலை அப்படின்னே சொல்கிறாங்க. மற்ற நிலைகள் எல்லாம் ஒரு பெரிய நிலைகள் அல்ல அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. சரி, அருள் வடிவு அதுவே அழியா தனி வடிவு, அருள் பெற முயலுக என்று அருளிய சிவமே. அதாவது இந்த தூல தேகமானது நாம் செய்யக்கூடிய ஒழுக்கம், பக்தி, இந்த புருவ மத்தியில் செய்யக்கூடிய இந்த தவம், இவற்றினால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தூல தேகம் 3 விதமான தேகத்தை பெறக்கூடிய ஆற்றல் பெறும். அதாவது சாகா கலா அனுபவ சொரூப சக்திகள்னு சொல்கிறாங்க. அதாவது முத்தேகம், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், இந்த தேகங்களை பெறக்கூடிய ஆற்றலை பெறும். அப்போ இங்கே அருள் வடிவு அப்படின்னு அவர் சொல்கிறது இந்த சுத்த தேகத்தை தான் சொல்கிறாங்க. இந்த சுத்த தேகத்தை பொன் தேகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த அருள் வடிவானது என்றும் எதனாலும் அழிக்க முடியாத ஒப்பற்ற வடிவமாகும். எனவே அத்தேகத்தை அடைவதற்கு இறை அருளை பெற முயற்சி செய்வாயாக என்று அருளிய சிவமே அப்படின்னு தான் இந்த 2 வரிகளில் சொல்கிறாங்க. இதுக்கு வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் எப்படி பாடுறாங்க அப்படின்னா, எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஜீவகாருண்யம் 2ஆம் பகுதியில் 2ஆம் பிரிவில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பேரின்பம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, பேரின்ப வாழ்வு, பேரின்ப லாபம், பேரின்ப லாபத்தை அடைந்தவர்களுடைய பெருமை
அப்படின்னு சொல்லி சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் இவற்றோட சிறப்புகளை சிறப்பாக அங்கே விளக்கி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறேன், படிக்கிறேன் பாருங்கள். பேரின்ப வாழ்வாவது அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வைக்கிறாங்க. சொல்லிவிட்டு அவரே பதில் சொல்கிறாங்க. எல்லா தேகங்களையும், எல்லா கரணங்களையும், எல்லா புவனங்களையும், எல்லா போகங்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியின் சந்நிதி விசேடத்தால் தோன்றி விளக்கம் செய்விக்கின்ற பூரண இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் அனுபவிக்கப்படுகின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை பேரின்பம் என்று அறிய வேண்டும். பேரின்ப லாபம் யாது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாங்க. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க, யாவும் தாமாய் விளங்குவதே பேரின்ப லாபம் அப்படின்றாங்க. அடுத்து பேரின்ப லாபத்தை அடைந்தவர்களுடைய பெருமை எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, தோல், நரம்பு, எண்பு, தசை, இரத்தம், சுக்கிலம் முதலிய அசுத்த பூத காரியங்களும் அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களாகிய தேகத்தை மாற்று இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய சுத்த பூதகாரிய சுத்த தேகத்தையும் பொன் வடிவாக தோன்றுதல் மாத்திரமே அன்றி ஆகாயம்போல் பரிசிக்கப்படாத சுத்த பூதகாரண பிரணவ தேகத்தையும் தோன்றப்படுதலும் இன்றி ஆகாயம்போல் விளங்குகின்ற ஞான தேகத்தையும் பெற்றவர்களாய் இருப்பார்கள். அதாவது இந்த பேரின்ப லாபத்தை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த 3 விதமான தேகத்தை பெற்றிருப்பாங்க அப்படின்றாங்க. இப்போ அடுத்து இந்த முத்தேக சித்தியை பெற்றவங்களுடைய அந்த தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு 2-3 பக்கத்துக்கு சொல்கிறாங்க. அதை நான் முக்கியமான அந்த பகுதியில் மட்டும் நான் இப்போ படிக்கிறேன். உள்ளே மண்ணினது திண்மையால் தரிக்கப்படார்கள். புறத்தே மண், கல் முதலியவற்றால் எரியினும் அவை அவர் வடிவில் தாக்குவன அல்ல. உள்ளே நீரினது தன்மையால் குளிரப்படார்கள். புறத்தே நீரில் அழுத்தினும் அவர் வடிவம் அழுந்தாது. உள்ளே நெருப்பினது வெம்மையால் சுடப்படார்கள். புறத்தே நெருப்பில் சுடினும் அவர் தேகத்தில் சூடும் வடுவும் தோன்றுவன அல்ல. உள்ளே காற்றினது ஊக்கத்தால் அசைக்கப்படார்கள். புறத்தே காற்று அவர் வடிவை பரிசித்து அசைக்க மாட்டாது. உள்ளே ஆகாயத்தினது கலப்பினால் அந்தரிக்கப்படார்கள். புறத்தே ஆகாயம் அவர் தேகத்தை அந்தரிக்க மாட்டாது. ஆதாரத்தில் அன்றி நிராதாரத்திலும் அவர் தேகம் உலாவும் அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆகாரம், நித்திரை, மைதுனம், பயம் என்பவைகளால் தடைப்படார்கள். அவர்கள் தேகத்திற்கு சாயை, வியர்வை, அழுக்கு, நரை, திரை, மூப்பு, இறப்பு முதலிய குற்றங்கள் உண்டாவன அல்ல. பனி, மழை, இடி, வெயில் முதலியவற்றாலும் ராக்கதர், அசுரர், பூதம், பசாசு முதலியவற்றாலும் தேவர், முனிவர், மனிதர், நரகர், மிருகம், பறவை, ஊர்வன, தாவரம் என்பவைகளாலும் எவ்விடத்தும் எக்காலத்தும் அவர் தேகம் வாதிக்கப்படாது. வாள், கத்தி முதலிய கருவிகளாலும் கண்டிக்கப்படாது. எல்லா அண்டங்களும் அணுக்கள் போல சிறியதாக தோற்றலும் எல்லா அணுக்களும் அண்டங்கள் போல பெரிதாக தோற்றலும் அவர் தேகத்திற்கு உரித்து இறந்தோரை எழுப்புதல், வார்த்திபரை வாலிபராக்கல் முதலிய கரும சித்திகளும் யோக சித்திகளும் ஞான சித்திகளும் அவர் சந்நிதியில் இடைவிடாது விளங்கும். சிருஷ்டித்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுக்கிரகித்தல் என்கின்ற கிருத்தியங்களும் அவர் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். பஞ்சகர்த்தாக்களும் அவர் கடைக்கண் பார்வையால் தங்கள் தொழில் நடத்துவார்கள். அவர்கள் அறிவு கடவுள் அறிவாக இருக்கும். அவர்கள் செய்கை கடவுள் செய்கையாக இருக்கும். அவர்கள் அனுபவம் கடவுள் அனுபவமாக இருக்கும். சர்வ சக்தி உடையவர்களாய் எக்காலத்தும் அழிவில்லாதவர்களாய்
ஆணவம், மாயை, கன்மம் என்னும் மும்மலங்களும் அம்மலவாதனைகளும் இல்லாதவர்களாய் பேரருள் வண்ணம் உடையவர்களாய் விளங்குவார்கள். சடமாகிய ஒரு துரும்பும் அவரது திருநோக்கத்தால் உயிர் பெற்று பஞ்ச கிருத்தியங்களும் செய்யும். அவரது பெருமை வேதாந்த, சித்தாந்த, கலாந்த, போதாந்த, நாதாந்த, யோகாந்தம் என்கின்ற 6 அந்தங்களிலும் விளங்கும். அவற்றை கடந்தும் விளங்கும் என்று அறிய வேண்டும். இவை பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை என்று அறிய வேண்டும். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி போட்டு பதில் சொல்கிறாங்க. இம்மூவகை இன்ப லாபத்தை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளின் ஏகதேசத்தை கொண்டும் அருட்பூரணத்தை கொண்டும் அடையக்கூடும் என்று அறிய வேண்டும். பாருங்கள், எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அந்த அருள், கடவுளுடைய அருள் கிடச்சி, அதனால தான் அருள் வடிவே அழியா தனி வடிவு அருள் பெற முயலுக என்று அருளிய சிவமே அப்படின்றாங்க. அதாவது இந்த முத்தேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அவங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னு நான் படித்தேன். அதைத்தான் பெறணும்னு சொல்லி இங்கே வலியுறுத்துகிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, எனவே அத்தேகத்தை அடைவதற்கு உரிய இறையருளை பெற முயற்சி செய்வாயாக என்று அருளிய சிவமே. அந்த முயற்சியை செய்ய சொல்லி சொல்கிறாங்க. நம்ம முயற்சி செஞ்சால் அதை கொடுக்குறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். அப்போ நம்ம அந்த பயணத்தில் நம்ம இருக்கணும். கடவுளுடைய அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யம்தான் முக்கியன்றாங்க. அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான் நம்மளுக்கு அருளை கொடுக்கும். அந்த அருளை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னோம்னா இந்த முத்தேக சித்தி நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த முத்தேக சித்திகள் கிடச்சதுன்னா அது எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு நான் படித்தேன் பாருங்கள். எத்தனை விதமான சிறப்புகள் சொல்கிறாங்க பாருங்கள். எல்லாமே செய்யலாம். பஞ்ச கிருத்தியங்கள், 5 தொழில், இறந்தவரை எழுப்புதல், இப்படியே அடிக்கிட்டே போகலாம். எல்லாமே இந்த உடம்புக்கு அழிவே கிடையாது. நித்திய தேகம், பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ தெளிவாக உரைநடை பகுதியில் இதுக்கு மேலே ஒரு தெளிவாக எப்படி சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த 2 வரியில் போவோம். அருளே நம் இயல், அருளே நம் உரு, அருளே நம் வடிவாம் என்ற சிவமே. அதாவது இறங்கி இரக்கத்தால் அருள் தருதலே எம் இயல்பு, அருளே நம் தோற்றம், அருளே நம் வடிவம் என்று கூறிய சிவமே. சரி, அடுத்து அருளே நம் அடி, அருளே நம் முடி, அருளே நம் நடுவாம் என்ற சிவமே. அதாவது தன்னுடைய திருப்பாதங்களாக உள்ளது அருளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை அடி, நடு, முடி என்று 3ஆக பிரித்தால் அடியும் அருளே, நடுவும் அருளே, முடியும் அருளே. ஆக சிவம் என்பது அருள், அருளே என கூறிய சிவமே. சரி, அடுத்து அருளே நம் அறிவு, அருளே நம் மனம், அருளே நம் குணமாம் என்ற சிவமே. அகத்திலே அறிவாய் இருப்பதும் மனமாய் இருப்பதும் நம்முடைய குணமாய் இருப்பதும் அருளே என்று கூறிய சிவமே அப்படின்னு சொல்லி தெளிவாக அருளுடைய தன்மைகளையும் குணங்களையும் அதை நாம் பெற்றுக்கொண்டால் நம்மளுக்கு முத்தேக சித்தி கிடைக்கும் என்றும், அந்த முத்தேக சித்தியினால் என்றும் அழியாத இந்த உடம்பை பெற்று பேரானந்த சித்தி பெருவாழ்வில் வாழலாம் என்றும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் வள்ளல் பெருமான். இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.